பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பாட புத்தகத்துக்கு வந்திருக்கிற யாவரையும் என் தேவன் ஆசீர்வதிப்பார்களாக. எந்த அளவுக்கு நம்ம வார்த்தையிலே பலப்படுத்தப்படுகிறோமோ அதுதான் நம் வாழ்க்கையில அந்த பலனை கொண்டு சகலத்தையும் செய்ய வைக்கிறது. அல்லேலூயா. உலக பலன் வேற, ஆவிக்குரிய பலன் வேற. உலக பலன் விழுந்துடும், சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றது போல அது மாறி இருக்கும். ஆனா கர்த்தருடைய பலனோ எப்பொழுதும் எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் நம்ம இருக்க வைக்கணும். அதுதான் இந்த வேதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம 43 வரைக்கும் ஆதியாகம 43 வரைக்கும் பார்த்தோம். தேசத்துல புதிய பஞ்சமா இருந்தது. அங்கே யோசேப்பினுடைய சகோதரர்கள் எல்லாம் வந்து தானியத்துக்காக நின்று பஞ்சம் புதிதாக இருந்தபடியால வந்து மறுபடியும் வந்து 2வது தடவை வராங்க. 43வது அதிகாரம் 42ல முதல் தடவை வராங்க. இப்போ 2வது தடவை அவர்கள் வருகிறார்கள். அந்த பஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்லி வந்து மறுபடியும் தானியத்தை கொண்டு போக வருகிறார்கள். இப்ப 44வது அதிகாரத்துல அவர்களுக்கு அந்த தானியத்தை எல்லாம் கட்டி ஏற்றி அனுப்புகிறார். அந்த தானியத்துக்குள்ள அந்த சாக்கு பையுக்குள்ள அதுல வைக்கப்படுகிற ஒரு பொருள் பெஞ்சமினுடைய பையில வைக்கப்படுகிறது. என்னவென்றால் 2வது வசனத்தை 44:2 வாசித்து, இளையவனுடைய சாக்கின் வாயிலே வெள்ளி பாத்திரம் ஆகிய என் பான பாத்திரத்தையும் தானியத்துக்கு அவன் கொடுத்த பணத்தையும் போடு என்று கட்டளையிட்டான். யோசேப்பு சொன்னபடியே அவன் செய்தான். அவனுடைய வேலைக்காரன் அங்கே என்ன போடப்படுகிறது என்றால் அந்த சாக்கில வெள்ளி பாத்திரமாகிய என் பான பாத்திரத்தை. இது எத்தனை பேருக்கு இது என்ன நினைப்பூட்டுகிறது? நம்ம எதை நினைச்சு நம்ம ஏற்கிறோமோ அதை ஆசீர்வாதமா மாற்றி கொடுக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அங்கே அந்த பான பாத்திரம் எதுக்கு யூஸ் பண்றதுன்னா 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அது என் எஜமான் பானம் பண்ணுகிற பாத்திரம் அல்லவா. ஆமென். போதும். அது என் எஜமான் பானம் பண்ணுகிற பாத்திரம் அல்லவா. அல்லேலூயா. பாருங்க, இங்கே 40வது அதிகாரம் 21 வாசிங்க. உங்களுக்கு அதை நினைப்பூட்டி சொல்லிட்டு நான் போறேன். பாத்திரக்காரரின் தலைவனை பானம் கொடுக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான். அந்தபடியே அவன் பார்வோனுடைய கையிலே பாத்திரத்தை கொடுத்தான். ஆமென். அந்த சிறைச்சாலையில பானபத்திரக்காரன் இருந்தான். பாத்திரத்தை எடுத்து குடிக்க ராஜாவுக்கு எடுத்து, ராஜாவுக்கு சாதாரண நபருக்கல்ல, மந்திரிகளுக்கல்ல, ராஜாவுக்கு கொடுக்கிற அந்த காரியத்தை செய்கிறவன். அவனுக்கு தான் இந்த சிறைச்சாலையில இவன் தரிசனத்தை வெளிப்படுத்தி மறுபடியும் நீ ராஜாவிடத்துல போன்னு சொல்றாங்க. அதே போல ராஜா மறுபடியும் அவன் உத்தியோகத்துல வைத்தான். பானம் கொடுக்கிற உத்தியோகத்துல வைத்தான். அவன் பார்வோனுடைய கையில அந்த பான பாத்திரத்தை கொடுத்தான். ரைட்டா? இப்போ நீங்க 44க்கு வந்துருங்க. அதனுடைய தொடர்ச்சி பாருங்க. அது பெரிய முக்கியஸ்தர், ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனா இருந்தவன். அந்த பான பாத்திரம் என்னவென்றால்
ராஜா மாத்திரம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரம். அந்த வெள்ளி பாத்திரத்தை எடுத்து கொடுக்க ஒரு முக்கியஸ்தன் தலைவன் இருந்தான். அல்லேலூயா. எந்த இடத்துல இவன் யாருக்கு என்ன வேலை செய்கிறவனுக்கு அற்புதம் கொண்டு வர இவன் ஒரு கருவியாய் பயன்படுத்தப்பட்டானோ, தீர்க்க தரிசனம் தேவனுடைய வாயால் இருந்து சொல்ல பயன்படுத்தப்பட்டானோ, எந்த காரியத்துக்கு இவன் வெளிப்படுத்தினானோ அதே காரியத்துல இவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுத்தான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இவனுக்கு பான பாத்திரம், வெள்ளி பாத்திரம் இவனுக்கு என்று அங்கு கொடுக்கப்படுகிறது. அந்த பாத்திரத்தை எடுத்து பென்யமீனின் பையில போட்டு வச்சிடறாங்க, சாக்கு பையில. அதுதான் நான் எதுக்கு இத அழுத்தி சொல்றேன்னா, ஒரு காலத்துல சிறைச்சாலையில இருக்கும் பொழுது அந்த பான பாத்திரக்காரனுக்கு இவன் சொன்ன காரியம் அதே போல ராஜாவுக்கு எடுத்து கொடுக்கிறவன், ராஜானுடைய வேலைக்காரன், அந்த அரண்மனையில ராஜாவுக்கு இருந்தவன், அதே ஸ்தானத்துக்கு எதை வெளிப்படுத்தி காண்பித்தானோ அந்த ஸ்தானத்துக்கு இவனை கொண்டு. அதுக்காக நான் சொல்றேன். அல்லேலூயா. அங்க வேற ஏதோ பாத்திரம் ஏதோ ஒண்ணு சொல்லி இருக்கலாம். ஆவியானவர் இங்க குறிப்பா இதை எழுத காரணம் என்ன, பென்யமீன் பையில, சாக்கு பையில இதை வைக்க காரணம் என்னவென்றால் அதை நம்மளுக்கு வெளிப்படுத்தப்பட்டு கர்த்தர் எழுதியது. அல்லேலூயா. எந்த காரியத்துல நம்ம வெளிப்பாட்டை சொன்னோமோ அந்த வெளிப்பாட்டின் ஆசீர்வாதம் ஒரு நாளிலே நம் வாழ்க்கையில வரும். அல்லேலூயா. நான் சொல்றது புரிஞ்சுக்கிறீங்களா? புரியுதா? அவன் எதற்கு யாருக்கு வெளிப்பாட்டை சொன்னான், யாருக்கு வரும் காரியத்தை அறிவித்தான், யாருக்கு அந்த சொப்பனத்துக்கு சொன்னான், எந்த காரியத்தை சொன்னானோ அந்த காரியத்துல அவனுக்கு வரும் நாட்களிலே ஒரு ஆசீர்வாதம். இவனுக்கு பான பாத்திரக்காரனை கர்த்தர் வைக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. வெள்ளி பாத்திரமாகிய பான பாத்திரத்தை, அதுதான் அங்க என் எஜமானன் பானம் பண்ணும் பாத்திரம் அல்லவா? அல்லேலூயா. எந்த அற்புதம் நடக்க இவன் வெளிப்படுத்த காரணமா இருந்தானோ அதே காரியத்துல அவன் தலையை உயர்த்தி அவனுக்கும் அந்த ஸ்தானத்தை கற்றுக் கொடுக்கிறான். அல்லேலூயா. எந்த காரியத்துக்கு நீ போராடி ஜெபித்து ஒரு சிலருக்கு நன்மையை வாங்கி கொடுத்திருக்கலாம், ஜெபத்துல வியாதிக்கு சுகத்தை வாங்கி கொடுத்திருக்கலாம், பிசாசு பிடியில் இருந்து விடுதலை வாங்கி கொடுத்திருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு காரியம் செஞ்சிருக்கலாம். ஆனா அதை பார்த்து கொண்டே வருவார். ஒரு நாள் அது உன் வாழ்க்கையில உன் தலையை உயர்த்தும்படி அனுப்பும். அல்லேலூயா. ராஜாவுக்கு பாத்திரத்தை எடுத்து கொடுக்கிறவர். அல்லேலூயா. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. பான பாத்திரம், பானம் பண்ணுகிற பாத்திரம், அதுக்கு அவன் தலைவனா இருந்தான். அவனுக்கு இவன் ஊழியம் செய்தான். எந்த ஊழியம் செய்தானோ அந்த பர்டிகுலர் காரியத்துல இவனுக்கு அந்த ஆசீர்வாதம் வரும்படி. அல்லேலூயா. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில எதை கர்த்தருக்காக செஞ்சானோ அதை மறுபடியும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வதித்து திருப்பி பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, நான் அதை எதுக்கு அழுத்தி சொன்னா, இவன் அதுலதான் ஊழியம் செஞ்சான். அந்த வெளிப்பாட்டை தானே சொன்னான் அவங்களுக்கு அன்னைக்கு சிறைச்சாலையில. அதனால பாருங்க, அதே காரியத்தை இவனுக்கு அனுமதிக்கிறார். அதே பாத்திரத்துக்கு இவனுக்கு ஒரு ஆள் எடுத்து கொடுக்கும்படி அங்க கர்த்தருக்கு சொன்ன வெளிப்பாட்டு நிமித்தம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்புறம் அந்த சாக்கு பிடித்து பார்க்கறாங்க. சாக்கு பிடித்து பார்த்தா எல்லாம் இருக்கு. அங்க போனா அந்த இடத்துல அந்த சாக்குல கட்டினது எல்லாம் அப்படியே இருக்கவே இவங்கள மறுபடியும் அவனாண்ட கொண்டு வந்துட்டாங்க. யோசிப்பு இடத்துல பார்த்தா சாக்குல எஜமானன் பானம் பண்ணுகிற பாத்திரத்தை காணும்.
நீங்க யாராவது எட்டுனது இருப்பீங்கன்னு சொல்லி அங்க அவர்கள் எல்லாம் பின்பாக அவங்களை அனுப்பிட்டு பின்பாக வந்து இதெல்லாம் வந்து யோசேப்பு செய்கிற காரியம். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு அந்த முன்னாடி செஞ்ச காரியத்துக்கு பழி தீர்க்கல, இவங்க கொஞ்சமாவது உணரணும். அல்லேலூயா. பழி தீர்க்கணும்னா வந்த உடனே இவனுக்கு இருந்த அதிகாரத்துக்கு காலி பண்ணிருப்பான், எல்லாரையும் தூக்குல போடுறான் இருப்பான், சிறையில போட்டு இருப்பான், என்ன வேணாலும் பண்ணலாம். உள் ஆட்சி அப்படியே உள்ள அவங்க கையில இருக்கு. ராஜா சொல்லிட்டாரு, ஒருத்தவங்க அவனுக்கு விரோதமா கையை கூட நீட்டக்கூடாதுன்ட்டு. அப்போ பாருங்க இவன் செய்கிற காரியம் அந்த எதுக்கு அத பண்றான்னா, திருப்பி அவங்களை கொண்டு வரும் பொழுது இவங்க கெஞ்சுறாங்க, ஐயோ எங்களுக்கு எப்படி வந்ததுன்னே தெரியல, அதுவும் இந்த பாத்திரம் பெண்ணியமைனா நாங்க கெஞ்சி கூத்தாண்டி எங்க அப்பா கிட்ட இருந்து அவ்வளவு தூரம் சொல்லி வந்தோம், பஞ்சம் கொடிதான் இருந்தது, எங்க அப்பா இவனை அனுப்பவே மாட்டேன்ட்டாரு, இவனை அனுப்பலன்னா நாங்க போக முடியாது, அங்க அந்த தானியம் கொண்டு வர முடியாதுன்னு சொல்லி நின்று கேட்டு கெஞ்சி இவனை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப இவன் பையில அந்த பாத்திரம் இருக்குது, அப்ப இவனை வந்து சிறையில போட்டுருவாங்களோ இல்ல கொண்டு போடுவார்களோ என்று சொல்லி சகோதரர்கள் எல்லாம் நடுங்கி அவனுக்கு முன்பாய் நின்று ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சுக்கிட்டு, அந்த அதிகார வாசிங்கன்னா தெரியும், எல்லாம் வந்து நிக்கிறாங்க பயத்தோடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் இந்த சாப்டர், இந்த 44வது அதிகாரத்துல இந்த காரியங்கள் எல்லாம் சொல்ல. 16வது வசனம் மாத்திரம் கொஞ்சம் வாசிங்க. அதற்கு யூதா, என் ஆண்டவனாகிய உம்மிடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம், என்னத்தை பேசுவோம், எதினாலே எங்கள் நீதியை விளங்க பண்ணுவோம், உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார், பாத்திரத்தை வைத்திருக்கிறவன் நாங்களும் என் ஆண்டவனுக்கு அடிமைகள் என்றார். அவங்க உணரணும். அதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, எங்கள் நீதியை விளங்க பண்ணுவோம். எதனால தெரியல, நமது அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார் என்று சொல்றான் பாரு. நான் சொல்றது என்னன்னா, நான் புரிஞ்சுக்கிட்டீங்களா, பழி வாங்கலாம அவங்க உணரணும். அல்லேலூயா. கர்த்தருடைய கடுமையான பாதைகளை இவனை தள்ளி விட்டுட்டாங்க, அதை கொஞ்சமாவது உணர்த்தி காட்டணும்னு சொல்லி பழிக்கு பழி வாங்குவதல்ல, அவன் இப்படி அனுமதித்து திருப்பி தன்னிடத்துல சேர்த்துக் கொள்ளலாம், மறுபடியும் வரவழைத்து அவன் யார் என்பதை வெளிப்படுத்தணும். அதுக்காக தான் இந்த அதிகாரத்துல இப்படி எல்லாம் செஞ்சு அவன் ஒவ்வொருத்தனா சொல்றாங்க, என் தகப்பனுக்கு போய் பதில் சொல்ல முடியாது, எங்கள்ல யாராவது யார நிக்க வைக்கிறீங்களோ நிக்க வச்சுக்குங்க, ஆனா இவனை மட்டும் நிக்க வைக்காதீங்க, அனுப்பிடுங்க, இவனுக்கு எந்த தண்டனையும் கொடுத்துறாதீங்கன்னு சொல்லி அங்க கெஞ்சுறாங்க. அல்லேலூயா. ஏற்கனவே நான் சொன்ன காரியம் தான், இவனை குறித்து சொன்ன காரியம் நிறைவேறும்படி இதெல்லாம் நடக்கும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, கடைசி வசனத்தை வாசிங்க. 34. இளையவனை விட்டு எப்படி என் தகப்பனிடத்திற்கு போவேன், 31 வாசிங்க. அவர் இளையவன் வரவில்லை என்று அறிந்த மாத்திரத்தில் இறந்து போவார். பாருங்க, தகப்பன் இறந்துருவாருங்க. இவன் கரெக்டா சரியா இவனுக்கு தெரியும் பென்யமீன் யாருன்னு, ஆனா அவங்களுக்கு இவனை யாருன்னே தெரியல. அத்தனை சகோதரரையும் யோசேப்புக்கு தெரியும், யோசேப்பு யார் யாருன்னு தெரியும். ஏன்னா ஆர்டர் உட்கார வச்சு எல்லாம் பண்ணி இவங்க சகோதரர் தெரிஞ்சு பண்ணான். ஆனா அவர்களுக்கு யோசேப்பு யார் என்று தெரியாதபடியான யோசேப்பிடத்துல கெஞ்சுறாங்க, இவன் மாத்திரம் பென்யமீனை கூட்டு போறாங்க. யோசேப்புடைய சகோதரன், கூட பிறந்த சகோதரன். யோசேப்பு எழுந்துட்டேன், அதனால நான் பென்யமீனை இழக்க மாட்டேன், உங்களோட அனுப்ப மாட்டேன்னு ரொம்ப சொல்றாரு. இவங்க வலுக்கட்டாயமா பஞ்சத்துல நம்ம செத்துவோம்னு சொல்லி யாக்கோபு இடத்துல உறுதி கொடுத்து கூட்டு வராங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்த உடனே எல்லாம் நடுங்கி போய் என்ன பண்றதுன்னு தெரியல. என் தகப்பன் இவனை வரல, இவனை புடிச்சிட்டீங்கன்னு தெரிஞ்சா அவர் மறித்து விடுவார்னு சொல்லி அங்க கெஞ்சிக்கிறான். அல்லேலூயா. அப்போதான் 45வது அதிகாரத்துல அவர்
வெளிப்படுது. அல்லேலூயா. கொஞ்சமாவது அந்த பிரிவை அவங்க தெரிஞ்சுக்கணும். அந்த பிரிவு எப்படின்றது புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. தகப்பனிடத்துல இருந்து யோசேப்பை பிரித்து அவர்கள் குழியில இறக்கி அப்புறம் விட்டு போட்டு ஆள் ட்ரெஸ்ஸே இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த பிரிவு எப்படி இருக்கும்ன்றதை இவங்களுக்கு உணர்த்தி காட்டணும். அதுக்குதான் அவங்களுக்குள்ள சாக்குக்குள்ள அதெல்லாம் வச்சு பணத்தை வச்சு அந்த வெள்ளி பானை பாத்திரத்தை வச்சு நறுத்தி புடிச்சு அவங்க ஒவ்வொருத்தரும் கெஞ்சுறானுங்க. இவன் இல்லைன்னா எங்க அப்பா உயிரோடவே இருக்க மாட்டார். இதே நிலைமைதான் யோசேப்புக்கும் அவங்க அப்பா அப்ப இருந்தாரு. அந்த பிரிவை இவங்க புரிஞ்சுக்கணும். அந்த பிரிவுல எவ்வளவு வலி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். ஒவ்வொருத்தரும் கால்ல வந்து விழறான், கெஞ்சறான் யோசேப்பு கிட்ட. இவனை விட முடியாது, இவனை விட்டா எங்களுடைய எல்லா காரியமும் போயிடும், எங்க அப்பா முதல்ல இறந்துக்குவாரு, அவன் வரலன்னு தெரிஞ்சான் அப்படின்னு சொல்லி பாருங்க. அன்னைக்கு அந்த 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 இது இல்லை. அன்னைக்கு இல்லைன்னா தகப்பன் என்ன ஆவாரு, துடிப்பாரு, அவரு என்ன நினைப்பாரு, என்ன வேதனைப்படுவாரு, எவ்வளவு கண்ணீர் வெடிப்பாரு என்பது அன்னைக்கு அவங்களுக்கு தெரியல. அதை தெரிய வைக்கும்படி பழி வாங்குவதற்காக இல்ல, அதை அந்த வழி என்ன என்பது அவங்களுக்கு புரியும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுதா? அன்னைக்கு யோசேப்ப இந்த மாதிரி பண்ணும் பொழுது அவங்களுக்கு வந்து அதை பத்தி அக்கறையும் இல்லை, அதை பத்தி நினைப்பும் இல்லை. ஒரு தகப்பன் எவ்வளவு வேதனைப்படுவார் என்பது அவங்களுக்கு தெரியல. இப்பதான் தெரியுது. பென்யாமீனை புரிஞ்சா எங்க தகப்பன் செத்துருவாருங்க, அவனை விட முடியாது. நாங்க அவனை கெஞ்சி கூத்தாடி இட்டு வந்துருக்கோம். ஒரு நேரத்துல அவன் கெஞ்ச குழியில போட்டு அண்ணா 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 கெஞ்ச எத்தனை போய் எவ்வளவு போராளிட்ட விட்டு போட்டு அவனை எகிப்துக்கு தூக்கிட்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. அந்த 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 வழி என்னன்றது அவங்களுக்கு தெரிய வச்சான். அதனாலதான் அந்த அரிசி மூட்டையில அந்த பாத்திரத்தை வச்சு பென்யாமீனை லாக் பண்ணி, பென்யாமீன் யோசேப்புடைய கூட பிறந்தவர், மற்றதெல்லாம் வேற மற்ற பிள்ளைகளும் ஒரே தாய் பிள்ளைங்க 2 பேர். தகப்பனுடைய வழி என்ன அப்படின்றதை இவங்களுக்கு உணர்த்தும்படி அங்க 34 இப்ப வாசிங்க, 34 வாசிங்க, 44 34. இளையவனை விட்டு எப்படி என் தகப்பனிடத்திற்கு போவேன், போனால் என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன் என்றான். அது உணர்வு வரணும். அன்னைக்கு அவனை பண்ணிட்டு தகப்பனை போய் கூலா சந்திச்சு என்ன சொல்றானுங்க, ஏதோ ஒரு மிருகம் அடிச்சு போட்டுச்சு, ரத்தம் தொய்க்கப்பட்டு அந்த வஸ்திரத்தை எண்மை காண்பிச்சு கூலா சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனுடைய ஆழம் என்ன என்பதை புரிய வைக்கதான், அதனுடைய அந்த வழி என்ன என்பதை தெரிய வைக்கதான் எல்லாருக்கும் அது ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட். அது தெரிஞ்சுக்கணும். அந்த வழி என்னன்றத இவங்களுக்கு தெரியப்படுத்தணும். எனக்கு பண்ணிட்டீங்கப்பா எப்படி அந்த எப்படி ஏதோ உதாரணம் சொல்லுவாங்கல்ல, முள்ளால எடுக்கிறதா, அப்படிதான் இது கொஞ்சம் அப்படிதான் இல்ல. எதை பண்ணானுங்களோ அதை வச்சு கரெக்ட் பண்றான் பாருங்க. எப்ப தன்னை அப்பவே முதல் தடவை வந்துட்டு போனப்போ வெளிப்படுத்திருக்கலாம், வெளிப்படுத்தல. முதல் தடவை வந்து வாங்கி போயிட்டாங்க. 2வது தடவையும் வராங்க. என்ன பிளான்? 2வது தடவை பெஞ்சமினை கூட்டு வரணும். முதல் தடவை பெஞ்சமினை கூட்டு வரல. ஃபர்ஸ்ட் தடவை இவங்க வரைக்கும் வரலாம். இவன் பார்த்துட்டான், வாஷ் பண்ணிட்டான். என்னடா நம்ம தம்பியை காணோம், எல்லாம் விட்டு வந்திருக்கிறானுங்க. சரி, இந்த தடவை என்ன பண்ணோம், எப்படியும் பஞ்சம் 7 வருஷம் இருக்கு, இது எவ்வளவு நாள் வரப்போகுது, மூட்டையில கட்டி அவன் பணத்தை அவனுக்கே கொடுத்து நம்மளுக்கு வானா அந்த பணம் அப்படியே போட்டு அனுப்பிச்சிட்டான். ஆனா அனுப்பும் போது ஒருத்தன் நிக்க வச்சுட்டு சொன்னான், இந்த மாதிரி வரும்போது இளையவன் வரலன்னா உங்களுக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான். அதனால என்ன பண்றாங்க, அவங்க தகப்பன்கிட்ட சொல்லி அந்த இளையவனை கொண்டு வராங்க. எல்லாம் கரெக்டா காரியத்தை எப்படி நடத்துறான் பாருங்க. அல்லேலூயா.
பாருங்க, கரெக்டா நடத்தி அந்த இளையவனை வர வச்சு அந்த இளையவன் சாக்குல அந்த பானை பாத்திரத்தை கொண்டு போய் போட்டு அது எல்லாரும் பார்த்து அவன் மூட்டையில இருக்கிறத தெரிந்து கொண்டு இப்ப ஏன்னா அந்த வழி இன்னான்றத அவங்களுக்கு புரிய வைக்கணும்ன்றதுக்காக தான். வேற ஒண்ணும் இல்லை, வேற ஒண்ணும் இல்லை. அந்த பிரிவு எப்படி இருக்கும் அதை உங்களுக்கு உணர்த்தும்படி அன்னைக்கு இவனுக்கு அந்த பிரிவை ஏற்படுத்தினாங்க. வழியே தெரியல, ரொம்ப கூடா இருந்தாங்க. இப்பதான் அதை உணர்த்தி அதுக்கப்புறம் நம்ம வெளிப்படுத்தணும்னு சொல்லி 2வது தடவை வந்து அதுக்கப்புறம் 45:1 வாசியை இப்போ வெளிப்படுத்த போறாரு. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்று எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாரையும் என்னை விட்டு வெளியே போக வேலையாட்கள் அவங்களே அந்த ராஜாரங்கள் இருக்க எல்லாத்தையும் வாழ்ந்துட்டான் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். இப்ப 3வது வசனத்துல சொல்றான், யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து நான் யோசேப்பு. அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஏன் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு சிலர் யோசிப்பாங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்த உடனே சொல்லி இருக்கலாமே, சொல்லல. ஏன்னா பெஞ்சமின் வரணும், பெஞ்சமினை கூட்டிட்டு வரணும். 2வது பெஞ்சமினை கூட்டிட்டு வந்தாங்களே, கூட்டிட்டு வந்தவங்க பெஞ்சமின் தான் வந்துட்டாங்க. அவன் தன்னை யோசேப்பு காண்பித்து கொள்ளலாமே, இல்ல அந்த வழி என்னன்னு தெரியல, கொஞ்சமாவது தெரியல உங்களுக்கு. தகப்பன் எவ்வளவு வேதனைப்படுவாரு. நான் இறந்தப்போ, நான் என்னை விட்டுட்டப்போ அவரு எவ்வளவு அந்த முன்னாடி அதிகத்துல பார்த்தோன்னா சாப்பாடு சாப்பிடல, கட்டுதல் பண்ணா, ரொம்ப நாள் அவன் வேதனையில இருந்தான். அந்த வேதனை இவங்களுக்கு தெரியணும், தகப்பனுடைய வேதனை என்ன என்பது இவங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் புரிய வைக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இப்போ தன்னை வெளிப்படுத்துகிறார். 5வது வசனம் வாசிப்போம். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அதுக்கப்புறம் விலக்கி என்ன காரணம் என்பதை அவனுக்கு தெரியும், காரணம் என்ன என்பதை அவன் அறிந்து கொண்டான். இப்ப இவங்களுக்கு எல்லாம் தெரியாது இல்ல, கர்த்தர் இவனுக்கு வெளிப்படுத்தினது இப்போ சொல்றான். நீங்க விட்டு போட்டதினால நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு வசனமாய் இருக்க வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார். அல்லேலூயா. 7வது வசனமும் வாசிங்க. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். அல்லேலூயா. இப்போ தன்னை வெளிப்படுத்தின உடனே காரணம் என்ன என்பதை தேவ திட்டம், தேவ சித்தம் என்ன என்பதை அவர்களுக்கு அவங்க இன்னும் யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம சகோதரன் இந்த மாதிரி பண்ணிட்டோமே சொல்லி உள்ளம் குத்தப்படுது. யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தின உடனே அவங்களுக்கு உள்ளம் குத்தப்பட்டது. அப்போ அவன் சொன்னா, இது தேவ திட்டம், இது தேவ சித்தம், என்னை இங்க இவ்விடத்துக்கு வர. நிறைய பேரு இதனுடைய சாராம்சம் தெரியாம யோசேப்பு நல்ல ஆண்டவருக்குள்ள இருந்தவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், வெளிப்பாடு நிறைந்தவன், சொப்பனத்தை வெளிப்படுத்துகிறவன், அவனுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, அவனுக்கு ஏன் இந்த ஒரு காடு, அவனுக்கு ஏன் இந்த உபத்திரவம், எல்லாத்தையும் பிரிச்சு ஆள் தெரியாத முகம் தெரியாத இடத்துல எங்கேயோ கொண்டு போயிட்டாரு அப்படின்னு அநேக 1000 கேள்விகள் உண்டு. அதுக்கு இந்த வசனங்கள் தான் ஆதாரம். ஏன் ஒரு மனுஷனை அந்த பாதையில நடத்துகிறார் என்றால்,
தேவ திட்டமும் தேவ சித்தமும் நிறைவேறும்படி அவர்களை கொண்டு அல்லேலூயா கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அதை நடத்த இப்படி எல்லாம் அவர் அனுமதி கொடுப்பது உண்டு. ஆனா மனுஷ பார்வைக்கு இது தீங்காவும் தீயதாவும் இப்படி பண்ணிட்டாங்களா, ஐயோ அப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி பண்ணிருக்க கூடாது, சகோதரர் கூட போடலாமா இவனுங்க அப்படி இப்படி பேசலாம் கண்டி, அந்த சூழ்நிலைக்கு அந்த காரியத்துக்கு ஏற்ற மாதிரி பேசலாம் கண்டி. இதுல தேவ திட்டம் ஒளிந்து இருக்கிறது, இதுல தேவ சித்தம் உள்ள கிடக்குது. இத சரியா அறிந்துதான் கரெக்டா பேசுறான் பாருங்க அவங்க கிட்ட. அல்லேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் பெரிய ஒரு ஸ்தாபனத்திலிருந்து 2011 வெளியே வந்தேன். பயங்கர போராட்டம். அப்ப எனக்கும் தெரியாது இப்படி ஒரு சபை இருக்கும், இவ்வளவு ஜனங்க இருப்பாங்கன்றது தெரியாது. நான் ஊழியத்துக்கு வரும் பொழுது என்னை அழைத்த பொழுது அவர் இந்த இடத்துல எனக்கு உருவாக்கி வைத்து விட்டார். இங்க இருக்கணும்னு தேவ திட்டம் தேவ சித்தம். இத்தனை ஆத்துமாக்கள் எல்லாம் அங்க வரணும், இந்த ஆலயத்தை ஆராதிக்கணும், இந்த ஆலயத்துக்கு என்ன ஒரு ஊழியக்காரனா வைக்கணும்ட்டு தேவன் சித்தம் கொண்டு இருக்கிறார், தேவ திட்டம் இருக்கிறது. நான் அங்க பல வருஷம் போராடி ஊழியம் செஞ்சு அதுக்கப்புறம் வெளியே வந்து எங்கெங்கயோ அலைஞ்சி போய் வந்து கடைசியா இந்த இடத்துல கர்த்தர் காண்பு, கர்த்தருடைய வழிநடத்துதலை பாருங்க, கர்த்தருடைய திட்டத்தை பாருங்க, கர்த்தருடைய சித்தத்தை பாருங்க. அல்லேலூயா. நம்ம வெளி தோற்றத்தில் இருக்க அந்த பாடு உபத்திரவத்தை தான் பார்க்கணும், அதுக்குள்ள ஆழமா உள்ள என்ன வைச்சிருக்கிறாரு இதை கரெக்டா அறிந்து வைத்தவன் தான் யோசனை. ஆரம்பத்துல தெரியல, யாருக்குமே தெரியல. ஆனா கர்த்தர் என்னை சரியான பாதையில நடத்தி அதுக்கப்புறம் பல பாடு உபத்திரவம் சபசபையா ஏறுவன் செய்து கொடுக்க எல்லாம் சுற்றி அலைந்து கடைசியா கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு என்னை நிற்க வைத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு இத்தனை ஜனங்க 3 பேர் இருக்கிறது ஏற்கனவே முன்குறிச்சிட்டாருங்க. அல்லேலூயா. 3 பேர் ஆசீர்வதிக்கப்படணும், இது ஒரு ஊழியமா ஸ்தாபிக்கப்படணும், உன்னை கொண்டு உனக்கு திரளான உனக்கு ஒரு மந்தையை கொடுப்பேன்னு சொல்லி அவர் ஏற்கனவே முன்குறித்து விட்டார். அல்லேலூயா. நிறைய பேர் சொன்னாங்க, என்னப்பா நீ இப்படி வெளியே வந்துட்ட, வேலை விட்டு வரும்போது இதேதான் சொன்னாங்க, அந்த ஸ்தாபனத்தை விட்டு வெளியே வரும்போது இதுதான் சொன்னாங்க. ஆனா கர்த்தருடைய திட்டமும் சித்தமும் யார் அறிந்து இருக்கிறது? அல்லேலூயா. அதுதான் புரிஞ்சுக்குங்க. உங்களை ஒரு சில நேரத்துல பாதையில நடத்தும் பொழுது வெளி தோற்றத்துக்கு உங்க பார்வைக்கு மற்றவர்கள் பார்வைக்கு அது ஒன்றும் இல்லாதது போல, நடக்காதது போல, அது பயங்கரமான பாதை போல, இருட்டான பாதை போல, யாருமே உதவி செய்யாத பாதை போல இருக்கும். ஆனா அதுக்குள்ள கர்த்தருடைய திட்டமும் சித்தமும் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ஒரு பாதையில நடத்துகிறார். முடிவுல கொண்டு போய் வேர்வை கட்டளையிடும்படி அவன் சொல்லுகிறான் பாருங்க, இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு வசனமாயும் இருக்க வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அதுக்குதான் முன்னாடி வந்தது. அல்லேலூயா. அதுக்கு மட்டும் இல்ல, 7வது வசனத்துல உங்க வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். வழி வேணா பயங்கரமான கரடு முரடா இருக்கலாம், பயங்கரமான பாதையா இருக்கலாம், நெருக்கத்தின் பாதையா இருக்கலாம், யாரும் ஆதரவற்ற பாதையா இருக்கலாம், உதவி செய்யாத பாதையா இருக்கலாம். ஆனா நீங்க அந்த யோசிப்பை குறிச்சு நான் இப்ப பேசுறேன். அல்லேலூயா. அந்த சித்தம் என்ன? உங்களை உயிரோட காப்பதற்காக தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்ப காரணம், அந்த பாதையில நடத்த காரணம். நிறைய பேர் உன்னை கொண்டு ஆசீர்வதிக்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. 8வது வசனத்தை வாசிங்க. ஆதலால்
நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி. யார் அனுப்பிச்சது? அவர் புரிஞ்சுங்க. ஏன்னா ஆரம்பத்துல பார்க்கும் பொழுது கர்த்தர் கைவிட்டாரோ, கர்த்தர் கூட தான் இருந்தார். இன்னொன்னு சொல்லுவாங்க, கர்த்தர் கூட இருக்கிறாரு, அப்புறம் ஏன் இந்த நிலைமை? இதுவும் சொல்ற கூட்டம் இருக்கு. கர்த்தர் கூட இருந்தாரு, அப்புறம் ஏன் கர்த்தர் கைவிட்டாரா? ஏன் அவனுக்கு அந்த பாதை? ஏன் அவனை விட்டு போட்டாங்க? ஏன் குழியில போட்டாங்க? ஏன் எல்லாரும் பகைச்சாங்க? ஊர் பெரிய தெரியாத இடத்துல ஏன் அவனை தூக்கிட்டு போனாரு கர்த்தர்? இதெல்லாம் 1000 கேள்விகள் உண்டு. அதே போலதான் நம்ம வாழ்க்கையில ஒரு பாதையை அமைச்சு கொடுத்திருப்பாரு. அந்த பாதையில முள்ளு இருக்கும், மேடு இருக்கும், கல்லு இருக்கும், இல்ல பயங்கரமான பாதைகள், சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும். ஆனா எதுக்கு அந்த வழியில நடத்துறாருன்னா அங்க ஏதோ உனக்கு ஆயத்தப்படுத்தி வைக்க. அவன் சொல்றான், நீங்க இல்லப்பா, நீங்க செய்யல, கர்த்தர் தான் செஞ்சு வச்சிருக்கிறாரு, கர்த்தர் தான் அனுமதிச்சிருக்கிறாரு. ஒண்ணும் இல்ல, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, பணம் இருக்கும், கேட்டுருப்போம், அவன் கூட மாட்டேன்னுவான். அவன் இருதயத்தை கடினப்படுத்துவார். ஏன்னா நீ அந்த பாதையில நடக்கணும், கிடைக்காது, முடியாது, நடக்காது, இந்த பாதையில எல்லாம் நடக்குது. ஏன்னா தேவன் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி, அல்லேலூயா, உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பி, இதெல்லாம் இருக்கு பாருங்க வசனம். வாசிமா 8 வசனம். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும். யாருக்கு? பார்வோனுக்கு தகப்பனாகவும். அவர் எப்படி இருக்கு பாருங்க. யாருக்கு யார் தகப்பன்? இவன் வயசுன்னா 30 years. நீங்க எப்படி வச்சிருக்கிறாருன்றத சொல்றான். பார்வனுக்கு டைரி ஆகுறாங்க. நம்ம அந்த பாதைய எவ்வளவு கூப்பாடு போடுறோம், எவ்வளவு வேதனை. ஆண்டவரே உங்களுக்கு கண்ணு இருக்கா இல்லையா, இந்த மாதிரி விட்டுட்டீங்களே, அப்படி இப்படின்றோம். ஆனா தேவன் வகுத்த திட்டம் அறியறதில்லை, தேவன் வைத்த சித்தம் அறியறதில்லை, முடிவு எங்க இருக்குன்றது தெரியறதில்லை. அல்லேலூயா. வழியில எவ்வளவு வந்தாலும் உறுதியா நின்னா பாருங்க, அதுலதான் கர்த்தர் அவனை அந்த மேன்மையான இடத்துக்கு கொண்டு போனார். பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும்னா சத்துவம் தோல்விங்கிறனா அதிகாரம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆளுமை எல்லாம் அந்த துறைத்தனம், அப்படி அதனுடைய ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். பாருங்க, கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். ஆமா, அவன் குடும்பம் பார்வோனுக்கும் பார்வோன் குடும்பத்துக்கும், அது மட்டுமல்ல எகிப்து தேசம் முழுவதுக்கும். அதுக்குதான் என்ன அனுப்பிச்சார். நீங்க நினைச்சீங்க, நீங்க வருத்தப்படுறீங்க, ஐயோ இவனை வித்துட்டோமே, இவனை குழியில போட்டோமே, தகப்பன்கிட்ட போய் இவனை செத்துட்டான்னு சொல்லிட்டோமே. இதெல்லாம் இல்ல, தேவ திட்டம்னு ஒண்ணு இருக்கு, தேவ சித்தம்னு ஒண்ணு இருக்கு, அத சொல்லி காண்பிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 14வது வசனத்துல தன் தம்பியாகிய பென்யமீனின் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான், அவன் சொந்த சகோதரன். இப்போ 5வது வசனத்தை வாசிங்க. பின்பு தன் சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து, முத்தம் வேற எவனா இருந்தா முத்தம் செஞ்சு பண்றீங்க, பண்ண வேலைக்கு அதான் யோசேப்பு. யோசேப்பினுடைய ஆசீர்வாதம் பார்க்க போறோம். அதான், அதனாலதான் அவன் கனி தரும் திராட்சை செடின்றார். முத்தம் செய்து அவர்களையும் கட்டிக்கொண்டு அழுதான். அதற்கு பின் அவன் சகோதரர் அவனோட சம்பாஷித்தார்கள். யாருங்க அழுகணும்? இவனை புடிச்சுக்கினா அவனுக்கு அழுகணும் பண்ண வேலைக்கு. இவனுக்கு நல்லா தெரியும் இது இவனுங்க பண்ணல, தேவன் அனுமதித்து இருக்கிறாரு, என்ன முன்னாடியே அவர் தான் கொண்டு போனாரு, இந்த இடத்துல ஒரு பெரிய அதிபதியா நான் உட்காரணும், ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் தான் எல்லாத்தையும் அனுமதிச்சார் என்பது இவனுக்கு தெரியும்.
அல்லேலூயா. அவங்க பார்வைக்கு என்னன்னா, நம்ம இந்த மாதிரி தவறு பண்ணிட்டோமே, நம்ம பேசிட்டோமே, நம்ம பண்ணிட்டோமே, நம்ம இந்த மாதிரி அவங்களை இது பண்ணிட்டோமே, அதை பண்ணிட்டோமே, இதை பண்ணிட்டோமே, குடுக்கலையே, முடியலையே, அது இப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நம்ம தான் நினைப்போம். அல்லேலூயா. அதெல்லாம் கர்த்தருடைய வழிநடத்துதல். அதனால அவர்களை கட்டி கொண்டு அழுதான். அல்லேலூயா. அவர்கள் யாவரையும் முத்தம் செய்து அத்தனை சகோதரரையும் முத்தம். ஏன் அவனை தெரிந்து கொள்ள காரணம், அவனை தெரிந்து கொள்ள காரணம் வேற யாராவது இருந்தா பழி வாங்குகிற இருதயம் இருக்கும். அந்த கோபத்தின் ஆவியில எழுப்பி ஆட்சிக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவாங்க. பண்ணதுக்கு பழி, நான் பண்ணது கரெக்ட் தான். அதனாலதான் அவன் தெரிஞ்சுக்கொள்ள. ஏன் தெரிஞ்சுக்கிட்டாருன்னு பாருங்க. அல்லேலூயா. இவ்வளவு நடந்தும் அவன் பொறுமையா பழி வாங்காம சேர்த்து குடிச்சான் பாருங்க. அதான் யோசிப்பு. அல்லேலூயா. அதான் யோசிப்பு. அதுதான் யோசிப்பு. அதுக்குதான் அவனுக்கு அவ்வளவு உயர். அதுக்குதான் அவனை தெரிஞ்சுக்கிட்டான். அவன் நிப்பான்னு தெரியும். அல்லேலூயா. குழியில போட்டாலும் அவன் நிப்பான்னு தெரியும். கற்று போட்டாலும் அவன் நிப்பான்னு தெரியும். சிறைச்சாலையில போனாலும் அவன் நிப்பான்னு தெரியும். கர்த்தருக்கு தெரியுங்க, எல்லாம் தெரியுங்க. அல்லேலூயா. அவன் நிப்பான்னு தெரியும். அல்லேலூயா. கரெக்டா பேசுறான் பாருங்க. எப்படி நீங்கெல்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்க. எவ்வளவு பெரிய பெருந்தல் பார்த்தா சொல்ல முடியும். அவங்கள பேசுறாங்க, திட்டுறாங்க, ஏதோ பண்ணிட்டாங்கன்னா நீங்க விடுறது இல்லையே. மறைமுகமாவது ஏதாவது ஒரு வேலை செஞ்சிடுறாங்க. அவன் அப்படி சொல்லல. கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறான். நீங்க பண்ணல, இது கர்த்தர் பண்ணாரு. அதனால எங்க முன்னாடி கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி அழகா எப்படி டேக்கல் பண்ணான் பாருங்க. அப்புறம் ஞானம் வாங்க. அதனால வீட்டு கையில கொடுத்தாரு. அல்லேலூயா. அவனை நல்லா பக்காவா ட்ரெயின் பண்ணாரு. சங்கீதத்துல காமிச்ச பாருங்க. வசனம் புடைமிடும் வரை அவன் அந்த இரும்புல அடைப்பட்டுட்டான். வசனம் புடமிட்ட பண்போ ராஜா அரண்மனையில இருந்து அழைத்தான் சங்கீதத்துல. அதுதான் அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 27 யாக்கோபுக்கு அறிவிக்கப்பட்டு யோசேப்பு உயிரோடு இருக்கிறது தெரிஞ்ச உடனே அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்ததுன்னு வாசிக்குவான். நான் அப்படியே சொல்லிட்டு போயிடுறேன். இப்போ அவங்க வந்துட்டாங்க, எல்லாம் வந்து சொல்லிட்டான். போப்பா, நான் வண்டியெல்லாம் அனுப்புறேன், எல்லாம் வண்டியெல்லாம் அனுப்புறான். அந்த வசனத்தை அந்த அதிகாரத்தை வாசிச்சா தெரியும். வண்டி தின்பண்டம் எல்லாத்தையும் ஏத்தி அனுப்புறான். அனுப்பிச்சு இவனுக்கு கேரக்டர் தெரியும். தெரிஞ்சுதான் ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புறான் பாருங்க. என்ன சொல்றான்? வாசிங்க அந்த வசனத்தை. 24 வசீங்க. மேலும் நீங்கள் போகும் வழியிலே சண்டை பண்ணி கொள்ளாதிருங்கள் என்று அவன் தன் சகோதரருக்கு சொல்லி அனுப்பினார். அவர்கள் புறப்பட்டு போனார்கள். ஏன்னா இவங்க அடிச்சுப்பாங்கன்னு சொல்லி, ஏன்னா நிறைய ஏத்தி அனுப்புறோம். வண்டியா ஏத்தி சாப்பிட மற்ற பொருளுங்க அங்க இருக்கிற நிறைய மாட்டு வஸ்தங்களை கொடுத்தான். பென்யமீனுக்கும் 300 வெள்ளி பணத்தை கொடுத்தான். அப்புறம் 10 கழுதையின் மேல ஈட்டின் உச்சிதமான பதார்த்தங்களை ஏற்றான். 10 கோழிக்கு கழுதை மேல் தகப்பனுக்காக வழியில தானியமும் அப்பமும் மற்ற தின்பண்டங்களும் ஏற்றி அனுப்புறான். நிறைய அனுப்புறான். அப்புறம் வண்டி, அவங்களை கூட்டின்னு வர்றதுக்கு வண்டி பாருங்க. அப் அண்ட் டவுனோட ஸ்பேரோட அனுப்புறாரு பாருங்க. எப்படி இல்ல, எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறான். ஆனா இன்னொன்னு ஒண்ணு சொல்லி அனுப்புறான். இவங்களுடைய கேரக்டர் தெரிஞ்சதால என்ன சொல்றான்? வழியில போற வழியில சண்டை போட்டுக்காங்க. நான் கொடுத்ததெல்லாம் நேரா கொண்டு போய் எங்க அப்பா கிட்டயும் உங்க குடும்பத்திலயும் கொண்டு போய் சேருங்க. இங்கேயே சண்டை போட்டு அடிச்சு பிடிச்சிக்காதீங்க. இல்ல, இன்னைக்கு நிறைய இதுதான். எல்லாம் எப்ப தெரியாது. நிறைய கொஞ்சமா வரும்போது பார்த்தா ஒரே சண்டை. இல்ல, எப்பதான் நாம போவோம், டெத்துலயே சண்டை நடக்கும். சாவு இருக்காங்க, அதுக்குள்ளேயே சொத்துக்கு அடிச்சுப்பானுங்க. இப்படி எல்லாம் இருக்கு. அதனால
எப்படியோ அவரு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. கவலையா அவங்க அப்பாவுக்கும் தெரிஞ்சிடுச்சு. அவங்க அப்பா வந்து யோசேப்பு உயிரோட இருக்கிறானான்னு சொல்லி அவனும் அந்த வர சொல்றாருன்னு சொல்லி வண்டியெல்லாம் அனுப்பிச்சாரு. வண்டியெல்லாம் பார்த்தவனும் அவருக்கு நம்பிக்கை வந்து யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானா என்று சொல்லி அவரு புறப்படுகிறார். புறப்படுறதுக்கு முன்பாக 46வது அதிகாரத்துல முதல் அந்த வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்துக் கொண்டு புறப்பட்டு பெயர் செபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். முதல்ல பலி செலுத்தான். எகிப்துக்கு போல இவன் இருக்கிறது கானான் தேசம். கானான்லதான் யாக்கோபு குடியிருக்கிறார். கானான் முழுவதும் பஞ்சம். இப்போ அவர் போகும் பொழுது தன் தேவன் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலி செலுத்தினார். 2வது வசனம். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி பலி செலுத்திட்டு காத்துட்டு இருக்கிறார் கர்த்தருடைய அனுமதிக்காக. அல்லேலூயா. கர்த்தருடைய அனுமதிக்காக காத்துட்டு இருக்கிறார் பலி செலுத்தி. அப்போ அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் நாம் தேவன், நாம் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னான். என்ன நடக்குதுன்றத சொல்லி அனுப்புறார். அது கர்த்தருடைய லீடிங். தன் கூட்டத்து தன் சொந்த பிள்ளையா இருந்தாலும் கர்த்தருடைய லீடிங் இல்லாம போகக்கூடாதுன்னு சொல்லி யாக்கோபு பலி செலுத்தி காத்து கொண்டிருந்து அன்று இரவுல கர்த்தர் பேசி சொல்லி போனவனு போனான். கண்களை மூடி நான் ஜெபிப்பேன். என்னுடைய காரியத்தை நான் சொல்லுகிறேன். அடுத்து எல்லா கண்களை மூடி அன்பின் பரலோகத்திற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே ஆண்டவரே, இந்த வேதத்தின் ஆண்டவரே தெளிவை நாங்கள் அறிய, வேதத்தின் ரகசியங்களை அறிய எங்களுக்கு வெளிப்படுத்தின கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. யோசேப்பை போல ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டாம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் கிருபையாய் இறங்கி ஆண்டவரே இந்த வேதத்துல நடந்த அத்தனை சாட்சி உண்மை நிஜம் அது அப்படியே எங்க வாழ்க்கையிலே நிறைவேறட்டையா. ஆண்டவரே, யோசேப்பினுடைய கடந்து வந்த பாதை அது சிலுவையின் பாதை. அதை நீங்க கடந்துட்டீங்க. ஆனா யோசேப்பின் ஆசீர்வாதத்தை மாத்திரம்தான் உங்க பிள்ளைகளுக்கு புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் கொடுக்கிறீங்க ஆண்டவரே. பழைய ஏற்பாட்டுல அதை கடந்து வந்து அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். புதிய ஏற்பாட்டுல அதை நீங்க கடந்து ஆசீர்வாதத்தை மாத்திரம்தான் எங்களுக்கு கொடுக்குறீங்க ஆண்டவரே. அதே போல கர்த்தர் நடத்துவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென்.